the compounds that will react most readily with gaseous bromine. Okay, so இது வந்து என்ன reagentனா bromine in the presence of CCl4 படிச்சிருப்பீங்களா? So basically இது என்ன அப்படின்னா, so electrophilic addition, okay, electrophilic addition of two halides, okay, so dihalogenation அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். so இது வந்து ஒரு electrophilic addition and then substitution இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க addition. so addition னா generally எதுல நடக்கும், alkenesல நடக்கும் இல்லாட்டி alkynesல நடக்கும், அவ்வளவுதானே. alkanesல போயிட்டு addition நம்ம பண்ண முடியாது, ஆல்ரெடி அதுல 4 bonds இருக்கும், எக்ஸ்ட்ரா நம்ம அதுல எங்க போயிட்டு ஆட் பண்றது, 5 bondலாம் கார்பனுக்கு பாசிபிளே கிடையாது. ஓகே, சோ எதர் ஆல்கீன்ல இருக்கும் இல்லாட்டி ஆல்கைன்ல இருக்கும். ஓகே, சோ அதுக்கப்புறமா இது வந்து சைக்ளிக் இன்டர்மீடியேட் இருக்கும், சைக்ளிக் இன்டர்மீடியேட் வச்சு இது நடக்கும். ஓகே, கன்சிடர் ஒரு ஆல்கீன் வச்சுக்கோங்க. ஓகே, CH2 டபுள் பாண்ட் CH2, இதுல நீங்க வந்து bromine போடச்சுல என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒன்னு ஃபார்ம் ஆகும். ஓகே, CH2 and then இங்க bromine, so bromine. so இது வந்து Br2 எப்படி இருக்கும் அப்படின்னா Br plus and Br minus plus Br minus. ஓகே, so இந்த Br plus தான் என்னது electrophile, so இதான் என்னது electrophile. அதுக்கப்புறமா நம்ம ஆல்கீன் என்னது நியூக்ளியோஃபைல். ஸோ நியூக்ளியோஃபைல்ல உள்ள 2 எலக்ட்ரான், அதாவது இந்த டபுள் பாண்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ஃபர்ஸ்ட் ஒரு சைக்ளிக் புரோமீனியம் அயன் ஃபார்ம் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு புரோமின் இருக்குல்ல, அது வந்து திரும்ப இங்க அட்டாக் ஆகி நம்மளுக்கு இது இங்க லீவ் ஆயிரும். ஸோ இது வந்து CH2Br இப்படி ஆட் ஆகும். ஸோ இது வந்து என்ன விசினல் பொசிஷன், பக்கத்துல விசினல் டைஹாலைட் ஃபார்மேஷன் அப்படின்னு கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகேவா, சோ இது ஜென்ரலா இது ஆல்கீன்ல எப்படி நடக்குதுல, சோ ஆல்கைன்ல எப்படி நடக்கும் அப்படின்னா அதே தான், சைக்ளிக் இன்டர்மீடியேட் இருக்கணும் அப்பதான் பாசிபிள். இப்போ ஆல்கீன் இஸ் மோர் ரியாக்டிவ் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் இந்த அடிஷனா இல்ல ஆல்கைனா அப்படின்னா ஆல்கீன் தான். ஓகே, ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த சைக்ளிக் இன்டர்மீடியேட்ட பாருங்க, இது குவைட் ஸ்டேபிள். ஆனா இந்த கேஸ்ல பாருங்க, இது sp2 ஹைபிரிடைஸ்ட் ஆட்டம், இதுல போயிட்டு நம்ம சைக்ளிக்க போட்டுட்டு sp2னாலே அதுக்கு என்ன ட்ரைகோனல் பிளேனார் ஸ்ட்ரக்சர்ல தான் அதுவே இருக்க ட்ரை பண்ணும், நம்ம போயிட்டு அதை ஒரு சைக்ளிக் ஆக்கிட்டு வெரி குவைட் அன்ஸ்டேபிள். ஓகே, ஸோ ஜென்ரலாவே எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் யாருக்கு ரொம்ப சூப்பரா வரும் அப்படின்னா ஆல்கீன் இஸ் மோர் ரியாக்டிவ் to electrophilic addition than alkyne, because stable intermediates வந்து alkene தான் பெட்டரா கொடுக்க முடியும் than alkyne. எந்த electrophilic additionனாலும் சரி, நீங்க மார்கோவ் நிக்கோஸ் பண்ணாலும் சரி, generally நீங்க alkene தான் more stable for electrophilic addition reaction. ஓகே, so இப்போ இதுல பாப்போம். so first நம்மளுக்கு alkyne வந்து, so இதுல நம்ம reactivity எழுதிக்கலாமா, alkene is more reactive than alkyne. ஃபைனலி தான் யாரு ரியாக்டிவ், ஆல்கேன். ஆல்கேன் லிட்டரலி அடிஷன் ரியாக்ஷன் எங்க அண்டர்கோவே பண்ணாது. ஓகே, சப்ஸ்டிடியூஷன் இஸ் மேபி பாசிபிள் ஃபார் ஆல்கேன், மோர் ப்ரோன் டு சப்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க C3H6. ஸோ இதுல நம்ம 3 இது ஞாபகம் வச்சுங்க, CnH2n plus 2, CnH2n and then CnH2n minus 2. ஸோ பிளஸ் 2னா ஆல்கேன், அதுக்கப்புறம் 2n ஆல்கீன் and then -2 ஆல்கைன். இதை வச்சு நீங்க ஆல்கைனா ஆல்கைனான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது 3 2s 6, அப்போ இது என்னது ஆல்கீன். ஆல்கீன் ஃபார்முலா கூட தானே செட் ஆகுது. அடுத்தது பாருங்க C2 2s 4 -2 போட்டாதான் உங்களுக்கு H2 கிடைக்கும். ஸோ இது வந்து ஆல்கைன். ஜஸ்ட் நோட் பண்ணி பாருங்க. ஓகேவா, சிக்கு பக்கத்துல என்ன இருக்கு, C3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ n is equal to என்னது 3ன்னு அர்த்தம். அந்த ஃபார்முலா எதுலயாச்சும் போட்டு பாருங்க, எது கூட ஃபிக்ஸ் ஆகுதுன்னு பாருங்க, அவ்வளவுதான். ஓகே, C4H10, so C4, so n is equal to 4 2s 8, so 8 plus 2 போட்டிருக்கணும், அப்போ தான் 10 வரும். ஸோ ஆல்கேன் இது. அடுத்து பாருங்க C2னா n is equal to 2 2s 4, அப்போ ஆல்கீன், அப்படிதானா. ஸோ இப்போ இதுல பாருங்க எதெல்லாம் மோர் ரியாக்டிவ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, அடுத்து ஆப்ஷன் டி, அண்ட் தென் ரியாக்டிவிட்டியில பி வரும், ஃபைனலி சி. இப்போ இதுல ஏயும் டியும் நம்ம இப்போ கம்பேர் பண்ண போறோம். அடுத்து நம்மளுக்கு கோல் அந்த ஏயும் டி. ஸோ
C3H6C2H4 H6C2H4. ஸோ ரெண்டுமே ஆல்கின். இப்போ ஒரு அனிமலுக்கு வந்து CH3 CH டபுள் பாண்ட் CH2 இந்த மாதிரி தானே இருக்கும். C3H6 கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. C2H4னா CH2 பேசிக்கா ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும். அதை எப்படி நீங்க போடணும்னு பாத்துக்கணும். 3 கார்பன் போடணும், ஒரு இடத்துல டபுள் பாண்ட் போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஹைட்ரஜன் வச்சு பேலன்ஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த ரெண்டுலையும் கம்பேர் பண்ணும் விச் இஸ் மோர் ப்ரோன் டு கிவிங் எலக்ட்ரான்ஸ். இது எப்படியும் நம்ம எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் என்னது, இது ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்கு, அப்போதான் எலக்ட்ரோஃபைல் கூட நல்லா ரியாக்ட் பண்ண முடியும். ஸோ விச் இஸ் அ பெட்டர் நியூக்ளியோஃபைல்னு பார்க்கணும். ஸோ விச் இஸ் அ பெட்டர் நியூக்ளியோஃபைல், மோர் எலக்ட்ரான். இதுல என்னது ஆல்பா ஹைட்ரஜன் எத்தனை 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு, இதுல நோ ஆல்பா ஹைட்ரஜன். So this is more nucleophilic. ஏன் அப்படி சொல்றேன்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் நிறைய இருக்கு. ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கு, நல்ல எலக்ட்ரானை டொனேட் பண்ணி. ஸோ இந்த பர்டிகுலர் பிளேஸ் இஸ் வெரி வெரி எலக்ட்ரான் ரிச். அப்போ வந்து எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன், எலக்ட்ரோஃபைல் கிட்ட இது கொடுக்கறதுக்கு கிட்ட நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தானே கரெக்டா இருக்கணும். C3H6 should be the correct answer. So option A is the correct answer. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.